அவங்க வந்து நகையை வேற எங்கேயாவது வச்சிருந்திருக்கலாம், இல்ல அந்த காருக்குள்ளே வேற எங்கேயாவது விழுந்திருக்கலாம். அதெல்லாம் அவங்க விசாரிக்கவே இல்லை. ஓகே திருடிட்டான் அப்படின்னு ஒரு, ஏன்னா அவன் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன். இதுவே அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பணக்கார வீட்டு பையன், மதுரைன்றதுனால ஒரு பண்ணையார் வீட்டு பையன், இல்ல ஒரு ஜமீன்தார் வீட்டு பையன், ஒரு பெரிய ஆளோட பையன், மினிஸ்டரோட பையன், எம்எல்ஏ பையன் அப்படின்னு ஒரு ஒரு ஹை கிளாஸ்ல இருக்கிற ஒரு பையன் மேல இந்த குற்றச்சாட்டை வச்சிருந்தா இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பாங்களா, இந்த மாதிரி அடிச்சே கொண்டிருப்பாங்களா? சரி ஓகே, அந்த பையன் இறந்துட்டான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்ப அந்த நகை எங்க தான் போச்சு? அந்த கரெக்டான போலீஸ், நேர்மையான போலீஸ், அந்த எப்படி ஊரையே கட்டி நிமித்துற போலீஸ், நேர்மையா இருக்கிற போலீஸ், அந்த ஸ்டேஷனே இப்ப அவங்க கையில தான் இருக்கு, இந்த ஊரே அவன் கையில தான் இருக்கு, உலகமே அவன் கையில தான் இருக்குன்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில இருக்காங்களா, அந்த மாதிரி போலீஸ். அவங்க இன்னும் அந்த செயின் எங்க போச்சு அப்படின்றத இன்னுமே கண்டுபிடிக்கல, இன்னுமே தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை அந்த செயின் கிடைச்சிருச்சு, அந்த நகையெல்லாம் கிடைச்சிருச்சு, அது வந்து அவங்க வீட்டுல இருந்திருக்கு, இல்ல உங்க கார்ல இருந்திருக்கு அப்படின்னா இப்ப இறந்து போனோட இவனோட நிலைமை ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும் அப்படின்னு. ஏதாவது மாலை வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன், அப்ப வந்து அடிக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. பார்த்தா எங்க மாமாவோட கை 2 கை உடைச்சாங்க. உடைச்சிட்டு தண்ணி கிட்ட செருப்பு அடிச்சிருக்காங்க.